ഇതിൽ നിനക്ക് സ്പെഷ്യലായിട്ടുള്ള സാധനമാണ് വീട്ടിൽ കൊണ്ടുവന്ന് നമ്മൾ വേറെ അടുത്ത് ഈ വീട്ടിൽ കൊണ്ടുവന്ന പെട്ടിയാണ്. നീ മറന്നുപോയ കുറേ സാധനങ്ങൾ എൻ്റെ അടുത്തുണ്ട്. നീ വേണമെങ്കിൽ കൊടുക്കണം. എൻ്റെ ബുക്സ് ആയിരിക്കും, പക്ഷെ എൻ്റെ അച്ഛൻ്റെ പെട്ടിയാണ്, അതെനിക്ക് ഉറപ്പ്. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து க்ளீனிங் ஒர்க்கு தான். இன்றைக்கி வந்து சமையலே இல்லை, வீட்டில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு. மேலே மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கோம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் வந்து 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க வேண்டாம்னு தெரிஞ்சு தான் நான் லேட்டாகவே எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ஒர்க்குன்னு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெய்ய தான் போகுது. மத்தியானத்துக்கு மேலே இப்போ டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக பெய்யும். 8 மணி ஆகிட்டும், சூரியன் வந்து கிளியராக வெளியே வரல. Hi, good morning, darling. Camera, very good morning, darling. ரிஷி தூக்கம் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவருக்கு என் கூட தான் இருப்பான். என்னை விட்டு பிரியவே மாட்டான். என் கூடவே என்னை சுற்றி நிற்பான். எனக்கு தோணுது எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கம் எழுந்திரிச்சு அம்மாவை விட்டு பிரிய மாட்டாங்க. நாங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து அங்கங்கேயே இருக்குது. கீழ் மாடியில், மேல் மாடியில், அப்படி அங்கங்கேயே இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து மொட்டை மாடியில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். அந்த க்ளீனிங் ஒர்க்கு தான். எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சாச்சு. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதும், அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதும், இதுதான் என்னோடய வேலை. ரிஷி மேலே வந்தானா அவன் வண்டிக்கிட்ட தான் விளையாடிட்டுருப்பான். இது வந்து எங்கள் அம்மாவோட தையல் மிஷின். இது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து அம்மா வந்து தையல் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு வருஷமாக அம்மா வந்து லாஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அது வரை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு வந்து ஏதாச்சும் தையல் விட்டுருச்சுன்னா, இல்லை கிழிஞ்சிருச்சுன்னா, எதாவது வந்து இருந்துச்சுன்னா வந்து தைச்சி கொடுப்பாங்க. ஆல்ட்ரு பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அம்மாவும் அவங்க யூஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து ரொம்ப வருஷமாக அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தையல் மிஷின். கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ வருஷம்னு எனக்கு தெரியல. அம்மா வந்து 8th படிக்கும்போது வந்து எங்கள் தாத்தா வந்து வாங்கி கொடுத்தது அம்மாவுக்கு. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நான் 8ஆம் கிளாஸ் படித்த சமயத்து എൻ്റെ അച്ഛൻ വാങ്ങിച്ചു തന്ന தையல் மிஷினானு அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க எப்போவுமே. 8th படிக்கும்போது வாங்கினது, அப்போ எத்தனை வருஷம் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இரும்பெல்லாம் வந்து அதே இரும்பு தான். ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணாமலே இருந்து அது உளுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சாதனங்கள் எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து பொக்கிஷமாக எடுத்து வச்சுருந்தாங்க. நானும் இப்போ அதே மாதிரி பொக்கிஷமாக எல்லாம் வந்து பாதுகாத்துட்ருக்கேன். എൻ്റെ ജീൻസാണ് ഇതാ വെച്ചിരുന്നത്. 1970 வாங்கின திங்ஸு கூட எங்கள் வீட்டில் வந்து இப்போவுமே இருக்குது. எல்லா திங்ஸுமே வந்து எங்கள் அம்மா வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது போட்டும் அப்படின்னு வந்து பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. வேண்டான்னு சொல்லி வந்து எந்த திங்ஸுமே வந்து களைய மாட்டாங்க. ஸோ அதனால் நிறைய வருஷம் ஆன திங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மிஷினே வந்து அம்மா 8th படிக்கும்போது வந்து வாங்கினது. அதை வந்து எங்கள் அம்மா இவ்வளோ நாளும் வந்து அவ்வளோ சேஃப்டியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் இனி அதை வந்து சேஃபாக வந்து பார்த்துப்பேன். நாளைக்கு என் பையன் ரிஷி வந்து வளர்ந்து வந்து இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின திங்ஸுன்னு அவனும் இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதனால் வந்து எங்கள் வீட்டில் இதுவும் வந்து நானும் பொக்கிஷமாக வந்து இதை வந்து சேஃபாக வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் துணியெல்லாம் வந்து மடித்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது. மடித்து எல்லாமே நான் வந்து இந்த அலமாரியில் தான் வந்து
வைக்க போகிறேன். ஹஸ்பண்டோட கொஞ்சம் ரெஃப்யூஸ் துணி, அப்புறம் வந்து பெட்ஷீட்டு, பில்லோ கவர், எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் வந்து, அப்புறம் வந்து கர்டன், இது எல்லாமே வந்து இந்த அலமாரியில் தான் வந்து நான் வைக்க போகிறேன். இது நாங்கள் மொட்டை மாடியில் வந்து நாங்கள் இந்த கொஞ்சம் திங்ஸ் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போது இந்த அலமாரி கூட எப்போ வாங்கினதுன்னு எனக்கு தெரியாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்தே வந்து இந்த அலமாரி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மரம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப பழசு. ஆனால் வந்து பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து மரமெல்லாம் வந்து கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுவரை இது வந்து எந்த டேமேஜும் ஆகலை. அந்த பூட்டுறது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை வந்து நாங்கள் மேலே ஏற்றிட்டோம். ஸோ இதில் வந்து நாங்கள் எப்போவுமே துணியெல்லாம் காய வைக்கிறது வந்து மேலே தான். இனிமேல் வாஷிங் மிஷின் கூட மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ துணியெல்லாம் வந்து மடித்து நம்ம இந்த அலமாரிலே வந்து வச்சுக்கலாம். கழிக்கணும். கழிச்சோம் கொள்ளாமோ? சூப்பர், குட் பாய். இது எங்கள் வாழையில் குலைச்சது, எங்கள் வாழை மரத்துலேருந்து வெட்டின காய் இது. ஸோ நாங்கள் எடுத்து கொடுக்க தேவையில்லை, அவனே எடுத்து சாப்பிட்ருவான். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதுனால வந்து சமைக்கிற வேலை இல்லை. சமைக்கிற வேலை வந்து இல்லைன்னு நினைக்குமோ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் தோணுது. இப்போவே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நீ எவ்வளோ காலம் வந்து இந்த மாதிரி சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா வருது, அதனால் வந்து எனக்கு பிடிக்குது. ஆனால் வந்து ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட்டு வந்து கிடைக்குமோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து இடையில வந்து டூர் போயிருந்தப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்க, இப்படி உனக்கு வந்து இனி ஹாப்பி தானே, 1 வீக் வந்து சமைக்க வேணாம் அப்படின்னு. எனக்கு அது கேட்டப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஆமாம் இல்லை, நமக்கு இனி 1 வீக் வந்து சமைக்க வேணாம் இல்லை, அப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சது மாதிரி வந்து மனசில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து நான் சமைக்கலை, இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க். ஸோ வந்து கடையிலேருந்து தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து இந்த ரேடியோ வந்து ரொம்ப ஒரு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. இந்த ரேடியோ வந்து ஓடுதுன்னு நான் வந்து கேட்டப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க, எல்லா திங்ஸுமே. ஸோ அவங்க வந்து ரேடியோ ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னப்போ வந்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா ரேடியோ ஒர்க் ஆகுது, நான் இவ்வளோ நாளும் நானும் அம்மாவும் வந்து இவ்வளோ நாளும் அது வந்து ரேடியோ இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வந்து நாங்கள் போட்டு பார்த்ததும் இல்லை, அது ஓடாதுன்னே நினச்சி வச்சுட்டோம். ஆனால் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஆனால் அது ஓடாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொன்னாங்க, அது ஓடுது, ப்ளூடூத் வேறு கனெக்ட் பண்ண முடியுது அதில். அதோட ப்ளூடூத்தோட நேம் வந்து ஜேஎம்டி அப்படி ஏதோ சொன்னாங்க. அப்படிலாம் வந்து அது வேறு கனெக்ட் ஆகுது, சூப்பராக ஓடுது, எஃப்எம்லாம் கேட்குதுன்னாங்க. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். மேலே வந்து பார்த்தப்போ தான் தெரியுது ரேடியோ வந்து பாட்டு கேட்குது ரேடியோவில். இந்த ரேடியோ எப்போ வாங்கினது நான் வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப வருஷமாக வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், அம்மாவுக்கும் வந்து அங்கே வேலை இருந்துச்சு. ஸோ 2 பேருமே வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக வந்து 2 வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் போனப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க அந்த வீட்டில் அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த ரேடியோ தான். அப்படி வந்து என்ன வந்து அம்மா வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேடியோ வாங்கி ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 40 முதல் 45 வருஷத்துக்கிட்ட இருக்கும் இந்த ரேடியோ வாங்கி. ஆனால் அது இப்போவும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பாட்டு போட்டு கொடுத்தாங்க. ரிஷி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். இந்த குடம் வந்து எனக்கு வந்து அம்மா வந்து நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ இந்த குடம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் முன்னாடி இருந்த ஊரில் வந்து எங்கள் சொந்த ஊரில் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து குடத்துல தான் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து கிணறு இருக்குது. அன்னைக்கு வந்து கிணறுலாம் இல்லை, ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து பைப்பில் வந்து தண்ணி வரும். அப்போ பைப்பில் வந்து குடம் வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து குடம் இருக்கும். மார்னிங் வந்து வரிசையில் நிற்பாங்க குடம்லாம் வச்சுட்டு. அப்போ எனக்கும் அந்த டைமில் குடம் வேணும்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து அந்த குடம், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டேன். இனி அடுத்தது வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வந்து கழுவி விட்டுறணும். அப்போ வந்து அது பொடியெல்லாம் போயிடும். ஸோ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு மேலே ஏறிட்டுருக்காங்க. மேலே ஏறி ஆல்ரெடி எல்லாம் வந்து அடுக்கி வச்சாச்சு.
அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாமே என்னோடய புக்ஸ் தான் இருக்குது மேலே. ஸோ அடுத்து புக்ஸு அப்புறம் பாத்திரம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு மேலேருந்து ஒரு பெட்டி எடுத்து கீழே கொண்டு வச்சுருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சர்ப்ரைஸு. ഓപ്പൺ ചെയ്യാൻ പറ്റുന്നു. വെയിറ്റ് ഉണ്ട്. என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு நீங்கள் அடுத்த விலாகில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக இந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் வந்து இந்த பெட்டிக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நானே வந்து ஃபஸ்ட் டைம் தான் அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் இன்றைக்கி பார்த்தேன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேத்திக்கு பார்த்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அடுத்த விலாகில் பாருங்கள் அங்கே உள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னு. காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் வந்து மேலே உட்காந்து தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி மார்னிங்கும் மேலே உட்காந்து தான் சாப்பிட்டேன். இப்போது மத்தியானமும் மேலே உட்காந்து தான் சாப்பிட போகிறேன். வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம், கடையிலேருந்து தான் வாங்கினோம். அப்புறம் வந்து இது மரிச்சினி, பீஃப் வந்து நான் சாப்பிட மாட்டேன், ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் வந்து பொதிச்சோறு, இதில் வந்து எல்லாமே இருக்கும். அப்படி வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அவியல், பொரியல், ஊறுகாய் அப்படின்னு எல்லா வெரைட்டியும் இருக்கும். 4 விதமான கறி அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரிஷிக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவனுக்கு ஊட்டிட்டு தான் அப்புறம் தான் நான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து தூங்க தான் போகிறோம். பெட்டு இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டோம். கட்டில் வந்து 2 கட்டில் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒன்று மரக்கட்டில், ஒன்று வந்து இரும்பு கட்டில். மரக்கட்டில் வந்து இங்கே போட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு மத்தியான டைமில் இங்கே வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு கட்டில் மேலே போட்டோம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து மழை வர்றது மாதிரி தெரியுது. நான் நினச்சது மாதிரியே மழை வந்துருச்சு. மழை பெய்தப்போ வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. அப்புறம் ஈவினிங் வந்து விளக்கெலாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் ஒர்க்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, க்ளீனிங் ஒர்க்கு. ஸோ ரொம்ப டயர்டாகிட்டேன், முடியல என்னால் சமைக்கிறதுக்கு. ஸோ ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து சமைச்சாங்க. இட்லி, அப்புறம் வந்து சம்மந்தி, கட்டன், அப்புறம் வந்து புல்சா இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த சர்ப்ரைஸ் பெட்டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோ போடுவேன். மறக்காமல் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.